வேதத்தை நாங்கள் எப்படி படிக்கலாம்? இவர் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, வேதத்தை படிக்கணும் வேதத்தை படிக்கணும்னு கத்தி சொல்றாரு. நாங்கள் எப்படி வேதத்தை படிக்கிறது? சில வேளை பாஸ்டர்மார் சொல்லிக் கொடுக்கலாம், உங்களுக்கு மூப்பர்மார் சொல்லிக் கொடுக்கலாம், வேதத்தை தெரிந்தவர்கள் சொல்லிக் கொடுக்கலாம். நீங்கள் படிக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் ஏசாயா 34 அதிகாரம் 16 வசனத்தை பாருங்கள். எப்படி நாங்கள் வேதத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா 34:16 இந்த விதமாக சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். சில வேளை நீங்கள் ஆரம்பம் உள்ளவராக இருக்கலாம், யாரோ வாசிக்கிறத பார்த்துட்டு நீங்களும் இப்படி கண்ணை மூடி ஜெபிச்சுட்டு டக்குன்னு திறந்து வாசிச்சிடாதீங்க, அது ஆபத்தில் வந்து முடியும். ஆகவே இங்கே வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். ஏசாயா 34:16 இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். பாருங்கள், கர்த்தரே இதை சொல்லுகிறார். நீங்க தேடி வாசியுங்கள். அது ஒன்றும் ஜோடி இல்லாமல் இருக்காது, ஒன்றும் குறையாது, அது ஜோடி இல்லாமலும் இருக்காது. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அதை சேர்க்கும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருக்கும் பார்க்கும் பொழுது அவரை எல்லாரும் குற்றப்படுத்த பார்த்தார்கள். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். நான் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷகனுக்கு எழுதின நிருபம் 5 அதிகாரம் 39 வசனத்தில் இந்த விதமாக சொல்லப்படுகிறது. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறிகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவர்களும் அவைகளே என்று தெல்ல தெளிவாக இயேசு சொல்லிவிட்டு போனார். அதன் பிறகுதான் வேதத்தை ஆராய தொடங்கினார்கள். அதன் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு இத்தனை கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்திலே தோன்றக்கூடிய அல்லது வாழக்கூடிய வாய்ப்பு வந்தது. கிறிஸ்தவம் சும்மா வரவில்லை, தேவனுடைய வசனங்கள் மூலமாகத்தான் வந்தது. கிறிஸ்தவ ஆலயங்கள் தேவனுடைய வசனங்கள் மூலமாகத்தான் எழும்பியது. ஒவ்வொரு பிரசங்கியாரும் ஒவ்வொரு இடத்துல போயிட்டு பிரசங்கித்த நிமித்தமாக அங்கே ஒரு சபை ஏற்படுத்தப்பட்டு அங்கே ஆலயம் வந்தது. ஆகவே அந்த பிரசங்கியார் தன்னுடைய சொந்த கதையை சொல்லவில்லை, வேதத்தில் இருந்த காரியத்தை தான் எடுத்து சொன்னார். ஆகவே வேதம் எங்களுக்கு தெரிந்திருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் முழுமையான கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். அருமையானவர்களை, அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்தது, வேதத்துக்கு நாங்கள் செவி சாய்க்க வேண்டும். நீதிமொழிகள் 4 அதிகாரம் 20 வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 4 அதிகாரம் 20 வசனத்திலே அது இந்த விதமாக சொல்லப்படுகிறது. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவர் எங்களுக்கு அருமையாக கூப்பிட்டு சொல்கிறார், தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு சொல்வது போல சொல்கிறார். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வார்த்தைகளுக்கு உன் செவியை சாய். இது முக்கியம். சங்கீதம் 18 அங்கே 1 இந்த விதமாக சொல்லுகிறார். சங்கீதம் 18:1 அங்கே இந்த விதமாக சொல்லப்படுகிறது. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுவேன். எந்த விதத்திலே அன்பு கூறுவேன்? உம்முடைய வசனத்தை நிமித்தமாக நான் அன்பு கூறுவேன். தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்க சொல்லி தன்னுடைய சொந்த பிள்ளைகளை அழைப்பது போல, என் மகனே, என் வசனத்துக்கு நீ செவி கொண்டு சொல்கிறார். அடுத்தது, நான் இந்த உலகத்திலே தேவனுடைய வசனத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் செய்வர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு 1 அதிகாரம் 21 வசனத்திலிருந்து வாசிப்போம். யாக்கோபு வேதத்திலே கடைசி பகுதியில் இருக்கிறது யாக்கோபின் புத்தகம். அதில் 1 அதிகாரத்திலே நான் சில பகுதியை உங்களுக்காக வாசிக்கப் போகிறேன். 1 அதிகாரம் 21 வசனத்திலிருந்து, ஆகையால் நீங்கள் எல்லா விதமான அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லதாயிருக்கிற, ஆத்துமாக்களை ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணியோ, இல்லாட்டி ஒரு கோயிலுக்கு போயிட்டோ, இல்லாட்டி 5 நாள் உபவாசம் இருந்தோ இதெல்லாம் ஆத்தும ரட்சிப்பை அடைய முடியாது. இங்கே தெல்ல தெளிவாக சொல்லும் ஒரு காரியத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக வாசித்து சொல்ல விரும்புகிறேன். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். You need to take it in your heart. உங்களுடைய உள்ளத்திலே ஒவ்வொரு வசனங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அதன் பிறகு அந்த வசனத்தை குறித்து நீங்கள் தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள்.
வேதம் தெளிவாக எங்களுக்கு சொல்லுகிறது. 22ஆம் வசனம், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அநேகர் வசனத்தை எடுத்துட்டு என்ன செய்வாங்க? பாஸ்டர்லாம் சொல்ல சொல்ல ஆமென் ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஆமென் ஆமென் சொல்லுவாங்க. ஆனால் அங்கிட்டு போனோம்னா பாஸ்டர் எதுவும் வசனம் சொன்னாங்க, ஆமாம் நான் அந்த நேரத்தில் கேட்டேன்னா, இல்லை நீங்கள் ஆமேன்னு சொன்னீங்களே, இல்லை அது தெரியல நான் மறந்து போச்சு, நான் பிறகு சொல்கிறேன். ஆகவே தேவனுடைய வசனத்தை, ஆனால் நாங்கள் ஒரு சினிமா பாட்டு கேட்டால் நாங்கள் அதை மறக்க மாட்டோம். ஏதாவது ஒரு ஜோக் படங்கள்ல இருந்தால் அதை மறக்க மாட்டோம். மற்றவங்களுக்கு நாங்கள் சொல்லி காட்ட விரும்புகிறோம். எங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வரக்கூடிய தேவனுடைய வசனத்தை நாங்கள் எப்படி சாதாரணமாக விட்டுவிட முடியாது. ஆகவே அதான் யாக்கோபின் மூலமாக அவர் எங்களுக்கு விளங்குகிறார். நீ எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு இந்த வசனம் எங்களுடைய உள்ளத்திலே நாட்டப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்வர்களாயிருங்கள். எண்ணத்தினாலில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவரை விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுகிறான். எவ்வளவு அழகாக சொல்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தை நாங்கள் படிப்பது மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் செய்கிறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் வேதாகமத்தை குறித்தும் அதன் வல்லமையை குறித்தும் அதை எப்படி பயன் செய்கிறது அல்லது எங்களுக்குள்ள ஒரு ஆவியின் உற்சாகத்தை கொண்டு வருகிறது